ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க மணி சார். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டென்ட், நிறைய பேருக்கு எதிர்பார்த்திருந்த கண்டென்ட். ஸோ மாந்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கு. ஆமா, இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனியோட பிரம்மாண்டமான ஒரு ஒரு கிரகம் சொல்றதா இல்லை ஒரு நிழல் சொல்றதா அப்படின்னு தெரியல. ஒரு ஜாதகத்திலே வந்து ஒரு மாந்தி ஒரு பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பயங்கரமான வேலைகள்லாம் இருக்கு. இந்த பில்லி சுனியம் ஏவல்ல இருந்து எல்லா வேலையும் சொல்றாங்க. ஸோ உண்மையாலேயும் மாந்தினா என்னங்கய்யா? கண்டிப்பா. மாந்தி ஒரு உபகிரகம், சனியினுடைய பிள்ளை, புராணத்தில் சூரியனுடைய பேரன். மாந்தி என்பது ஒரு அழுக்கு. என்னது அழுக்கு? ராவணன் காலத்திலேயே மாந்திக்கு முக்கியத்துவம். பிரசன்ன ஜோதிடத்தில் மாந்திக்கு மிக மிக முக்கியத்துவம். மாந்தி இல்லைன்னா பிரசன்ன ஜோசியத்துல வேலையே இல்லை. கேரளாவில் மாந்திங்கிறது ஹீரோ, மாந்திங்கிறது வில்லன். அப்ப மாந்திங்கிறது ஒரு அழுக்கு, ஒரு அழுகிய நிலை, ஒரு ஒரு பிரேதம். அவன் போனம் மாறிடான்னு நம்ம ஊர்ல பேசுவோம், திட்டுனா கோபம் வந்தா, அந்த பிரேதத்தை மாந்தி. மாந்தி சாதாரண விஷயமெல்லாம் இல்லைங்க. பயப்படவும் வேண்டாம், தீர்வும் இருக்கு. கடவுள் வந்து தீர்வு இல்லாம படைக்கல. நோயை கொடுத்தவன் தான் மருத்துவமனையும் கொடுத்தான், தாயை கொடுத்தவன் தானே தாரத்தையும் கொடுத்தான். அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு மனைவி தாண்டா அம்மா, அவங்க தான் உன்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தாரத்தையும் கொடுத்தான்ல. நீ கடைசி காலத்துல சோர்ந்து போகும்போது உன்னை கைத்தாங்களா கூட்டு போறதுக்கு தான் ஒரு மகன், இல்லைன்னா மகனுக்கு ஈக்குவலான சக்தி கொண்ட மகள் எப்படி கொடுத்துருக்கான் கடவுள். அவன் ஏன் கெட்டவன்னு சொல்லணும்? எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கான். இந்த பிரபஞ்சம் காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கு. மாந்தி இருக்குது தான், இருட்டு இருக்குது தான், காலையில் சூரியன் வந்துடும், அவ்வளோதான் லாஜிக். மாந்தியை கண்டு எதுக்கு பயப்படணும்? நிறைய தீர்வு இருக்கு, சரி பண்ணிக்கலாம். மாந்தி வந்து வில்லனாவே பார்த்துட்டு இருக்காங்க. வில்லனா, சினிமாவில் வில்லனா இருந்த நம்பியார் சாமி ரொம்ப நல்லவர். நான்வெஜ் கிடையாது, உப்பு கிடையாது, மிகப்பெரிய ஆன்மீகவாதி. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல் ஐயப்பனுடைய ஆலயத்தில் அவர் போனவர் பிரார்த்தனைகளுக்காக. எவ்வளவு குருசாமியா இருந்தவர். அப்ப அப்படி ஒரு வில்லத்தனமா பார்க்குற மாந்தி எங்கேயோ ஒரு நல்லதையும் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது என்னுடைய கணக்கு. அப்படி என்ன நல்லதுதான் செய்யுது? லக்னத்தில் மாந்தி, லக்னத்தில் மாந்தி, தலை சிறந்த திறமைசாலிகள். எப்படி தலை சிறந்த திறமைசாலி? லக்னத்துல மாந்தி இருந்த திறமைசாலி, இதை உண்மை. லக்னத்தில் மாந்தி இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமை அவர்களுக்கு பயன்படாது, மற்றவர்களுக்கு பயன்படும். லக்னத்துல மாந்தி இருந்தா இவர்களுக்கு தலைக்காயம் ஈஸியாயிரும். தலைக்காயம் ஈஸி. மாந்தி எந்த கட்டத்துல 12 கட்டத்துல இருக்கோ அந்த உறுப்பு பாதிக்கப்படும், அந்த உறுப்பு அவஸ்தைக்குள்ளாகும். மாந்தி லக்னத்தில் இருந்தால் தலைக்காயம் வர்றதுக்கு வாய்ப்பு, தலை சார்ந்த தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு, தலைமை பதவிக்கு பிரச்சனை, தலைமை பதவிக்கு பிரச்சனை, தலைமையேற்று நடத்துவதற்கு தொந்தரவு கொடுக்கும் மாந்தி. யாருக்கு லக்னத்துல மாந்தி இருக்குதோ அவங்க குடும்பத்துல ஒரு சர்ஜரி உண்டு. ஜாதகருக்கே வந்தாலும் வரும். சின்னதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணி தையல் போடாம விடாது. ஆனா தலை சார்ந்து இருக்கிற விஷயத்துலதான் வரும். ஆமா, கவனமா இருக்கு. இல்ல எந்த ஒரு இடத்துல வேணாலும் சர்ஜரி வரலாம், ஆனா தலை சார்ந்த இடத்துல பிரச்சனை ஜாஸ்தியா வரும். கவனமா இருக்கும். இவங்களை உயர்கல்வி படிக்க விடாது. பூர்வீகம் வேலைக்கே ஆகாது. எப்படி? பூர்வீகம் வேலைக்கே ஆகாது. குழந்தைகளால் மன வருத்தம் உண்டு. ஒரு குழந்தை அபாசன் ஆகும், பிறந்து இறக்கும், டிஎன்சி பண்ற நிலைமைக்கு கூட போகும். பூர்வீகத்தில் பிரச்சனை உண்டு, குலதெய்வத்தில் குழப்பம் உண்டு. லக்னத்துல யாருக்கு மாந்தி இருந்தாலும் குலதெய்வம் வாய் கட்டி பூஜை பண்ற சாமியா இருக்கும். பூசாரி வாயை கட்டிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார். கரெக்ட் சாரும்பாங்க. பிரேதத்துக்கும் வாய் கட்டி இருப்பாங்க. அப்ப மாந்தி லக்னத்துல இருந்தா வாய் கட்டி பூஜை பண்ற சாமி. சும்மாவெல்லாம் வைக்கலையே. லக்னத்தில் மாந்தி இருந்தா தீர்க்காயிலையும் சொல்லுது, திறமைசாலின்னு சொல்லுது. அவங்க வம்சத்திலேயே அந்தஸ்துக்கு வர்றவரு லக்னத்துல மாந்தி இருக்கிறவர் தான். ஆனா பேக் எண்ட்ல ஒரு தோஷம் துரத்திக்கிட்டே இருக்கும். பெண்கள் யாருமே நல்லா இல்லை சார். லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க அவங்க வம்சத்துல கஷ்டப்படுறாங்க, பிரச்சனையோட தான் வாழ்றாங்க. இதெல்லாம் சொல்லி பாருங்க, அக்யூரேட்டா இருக்கும்.
எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும், எவ்வளவு ஜாதகத்தை பார்த்துருந்த அந்த அனுபவம் ஒரு யோசிச்சு பாருங்க. இது பெருமை இல்லை, லேர்னிங். என்னது? லேர்னிங். கற்றுக்கொள்ளும் முறை. குருமார்கள் இட்ட பிச்சை. நான்லாம் சும்மா அவங்க சொல்லி கொடுத்த முறைகள் தான் இல்லை. மாந்திக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி. மாந்தின்னு சும்மா ஒதுக்கிற முடியாது. அவன் எவ்வளவு பெரிய நல்லது செய்வான், எவ்வளவு பெரிய கெட்டது செய்வான்னு தெரியணும். அப்போ தான் நீங்கள் தீர்வு கொடுக்க முடியும். பிரசன்ன ஜோதிடத்துலாம் மாந்தி வேற மாதிரி. ஒரு 4ஆம் இடத்துல மீன லக்னம் பிரசன்னத்தில் 4ல் மாந்தி இருக்குது. உங்கள் குடும்பத்தில் யாராவது சூசைட் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறேன், இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஆமாம் ஒரு வீடு தள்ளி பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது வருதில்ல, துர்மரணத்தை காட்டுதில்ல. இதெல்லாம் நடக்கும். மாந்தி லக்னத்தில் இருந்தால் ஒரு உயிர் உங்கள் கண் முன்னாடியே பிரியும். சூரியனோட மாந்தி இருந்தால் உங்கள் அப்பா ஒரு உயிர் பிரியறதை பார்ப்பார். சந்திரனோட மாந்தி இருந்தால் உங்கள் அம்மா ஒரு உயிர் பிரியறதை பார்ப்பாங்க. பார்க்க வைக்கும். இதெல்லாம் லக்ன மாந்திக்கு பொருந்தும். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாந்தி, அதோட பலன் சொல்லுங்க. 2ஆம் இடத்தில் மாந்தி பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. வாடகைக்கு வீடு கட்டி விட்டா போராட்டம். வாடகைக்கே ஆள் வரல சார். 2nd டிகிரி படிக்கிறக்குள்ள 1st டிகிரி படிக்கிறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு சார். வருமானத்தில் நான் படுற கஷ்டமே கஷ்டம் இல்லை சார். கொடுத்த பணத்தை வாங்க முடியல சார். நான் கோடீஸ்வரன் சார், என் சொத்துக்கள் அப்படி அப்படியே இருக்கு சார், அனுபவிக்க முடியல சார். 2ல் இருக்கிற மாந்தி. 2ஆம் இடத்துல பேச்சு கவனமா பேசணும். லக்ஸுரி லைஃப்குள்ள போக முடியும்? அதெல்லாம் போக முடியாது. நீங்க போனீங்கன்னா அது வியாதியை கொடுத்துரும். ஏன்னா சுகாதிபதி உச்சமடைகிற இடம் 2ஆம் இடம். எப்படி? சுகாதிபதி மாந்தி போய் அங்கே உட்காந்துருக்கானுங்க. வீட்லேயே திருப்தி இருக்காது. பெரிய வீடாக கட்டி வச்சிருப்பாரு, வீட்டில் ஒரு எனர்ஜி இல்லைம்பாரு. 2ல் மாந்தி இருந்தா பேசுற பேச்சினால கலகங்கள் வரும், பிரச்சனை வரும். தாய் தந்தையர் குடும்பத்துல கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. கொஞ்சம் வயசுல இவருக்கு பின்னாடி ஒரு சகோதரனா சகோதரியை பிறந்து போயிடும். இல்ல உறவு சரி இருக்காது, பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் 2ல் இருக்கிற மாந்தி. அடுத்து 3ஆம் இடத்துல மாந்தி. 3ஆம் இடம் மாந்தி இளைய சகோதர சகோதரிக்கு தோஷம் பிரச்சனை. ஆனா 3ஆம் இடத்துக்கு மாந்தி இவருடைய முயற்சி தனித்துவமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். பாம்பு கடித்து இறந்தவர்கள், நாய் கடித்தவர்கள், கரண்ட்டு சாக்கடிக்குதுன்னு அது, தண்ணீரில் மூழ்கி இறந்தவங்க, துர்மரணம் அடைஞ்சவங்க வம்சாவளியில் உண்டு. பாட்டனார் வம்சத்தில் ஒரு குழந்தை வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு, நெருப்பு வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கணக்கு. இதெல்லாம் பார்க்கலாம் 3ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி. சிறப்பு. சரி, தனித்துவம் என்ன? 3ஆம் இடத்துல இருக்கிற மாந்தியோட தனித்துவம் கண்டிப்பா இவங்க மற்றவங்களை விட பளிச்சுன்னு இருப்பாங்க. திறமையில ஒரு திறமைசாலி. இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கும், முயற்சி சூப்பரா இருக்கும். கடைசியா வர்றேன் பரிகாரத்துக்கு. நான் மக்கள் பரிகாரத்துக்கு தானே எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா. கடைசியா பரிகாரத்துக்கு வரேன். அடுத்து 4ஆம் இடத்துல மாந்திங்க. சொத்து, வீடு, சொந்த இடத்தில் சமாதி, சொந்த இடத்தில் கோவில், முன்னோர்களை புதைத்து வழிபடுதல், முன்னோர்களை வழிபட்டு கொண்டே இருத்தல், ஜீவசமாதி வழிபாடுகள் 4ஆம் இடத்தில் மாந்தி. ஒரு வீடு இடம் நிலம் அமையறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுறது. வீட்டில் தாய் வழி தந்தை வழியில் ஒரு துர்மரணம், மன அமைதி கெடுறது. ஒரு காலகட்டத்தில் அப்பா போராடி போராடி தோத்து போறது 4ல் இருக்கிற மாந்தி. தந்தை வழி சொத்து தாய் வழி சொத்து பிரயோஜனம் இல்லாமல் செல்வது 4ல் உள்ள மாந்தி. உயர்கல்வி படிக்க முடியாம தடை பண்றது, போராடி போராடி மேல வர்றது. 40 வயசுக்கு மேல வளர்ச்சி. எப்படி? 40 வயசு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் 4ல் இருக்கிற மாந்தி. இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. எந்த இடத்துல எந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. அப்பப்ப ஹெல்த் பார்த்துக்கணும், கரெக்டா இருக்கணும். இருந்தாங்கன்னா எந்த தப்பு வராது. இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை அபாசனம் ஆகும். குழந்தை பிறந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வீட்டில் எப்பவுமே விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் நல்லது. இவங்க இருக்கும்போது ஒரு விளக்கு, நெய் விளக்கு போட்டேன் எப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா சேஃப், அந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல மாந்திங்க. பூர்வ புண்ணியம் 5ல் மாந்தி, குழந்தைகளுக்கு தொந்தரவு, டிஸ்டர்ப். ஆனால் இவங்களுக்கு அரசியலில் அரசாங்கத்தில் பெரிய வெற்றி, அரசியலில் அரசாங்கத்தில் பெரிய வெற்றி, பொது சேவை ஈடுபாடு டாப். ஒரு கவுன்சிலர் ஆன, பிரசிடென்ட் ஆன,
அட்டகாசமாக வேலை செய்யும். 5ல் மாந்தி இருந்தால் ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்கும். இதெல்லாம் கிஃப்ட் 5ல் மாந்தி. ஆனால் மைனஸ் என்னென்னா பூர்வ புண்ணிய தோஷம். இவங்க கண்டிப்பாக திலகோமம் பண்ணிக்கணும். இவங்க சாமி குலதெய்வ கோயிலில் வாய் கட்டி பூஜை பண்ணுற சாமி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% அதிகம். சிலரெல்லாம் இறந்தவங்களவே நினைவாக வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டில் ஒரு கன்னிப்பெண்களுக்கு பூஜை நடக்கும். வருஷமானா முறையாக முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றேன், திதி கொடுக்குறேன், தர்ப்பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களாம் அந்த 5ல் இருக்கிற மாந்தி. 5ல் இருக்கிற மாந்தியில் அறிவாளிகள், ஞானி, புத்திசாலி, சூப்பராக வேலை செய்வாங்க. இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் 5ல் மாந்தி இருக்குல்லங்க, டாப். பிஹெச்டிக்கெல்லாம் சூப்பர் 5ல் இருக்கிற மாந்தி. இதெல்லாம் பிரமாதமாக வேலை செய்யும். நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருக்காங்கன்னு. ஆனால் அந்த அறிவும் உழைப்பும் பயன்படாது. காரணம் பேக் எண்டில் தோஷத்தை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 5ஆம் இடம் மாந்தி. பத்திரமா இருக்கணும், கவனமாக இருக்கணும். குழந்தை ரூபத்தில் வந்து அது உங்களை துன்புறுத்தும், அச்சுறுத்தும். பூர்வீகம் வந்து உங்களை அச்சுறுத்தும், துன்புறுத்தும். பூர்வீகத்தில் வாழ விடாது, வேடிக்கை பார்க்குற சொத்தாக இருக்கும், வளர்ச்சி பண்ண விடாது. இதெல்லாம் 5ல் உள்ள மாந்தி. அடுத்து 6ஆம் இடத்துல மாந்திங்க. 6ஆம் இடத்துல மாந்தி ஒரு நல்லது. ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா எந்த தப்பும் இல்லை. இவங்களை யாராவது பகைச்சிக்கிட்டா, இவங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா அந்த ஆள் போய் சேர்ந்துடும். யாருக்காவது 6ல் மாந்தி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஆளை பகைச்சிக்காதீங்க, பிரச்சனையாயிரும். ஓ இவங்க சும்மா லேசாக முறைச்சிங்கனாலே 2 தடவை கீழே விழுகணும். பார்த்துக்கலாம் மாப்பிள்ளைனீங்கன்னா 10 தடவை விழுகணும். இதெல்லாம் கிரகத்தோட வேலை. மாந்தின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. 6ஆம் இடத்துக்கு மாந்திக்கு அவ்வளவு பவர். நீங்க 6ஆம் இடம் சொன்னீங்க. இப்போ 6ஆம் இடத்துல பணம் கொடுத்தல் வாங்கல வைக்கிறாங்க. பணம் வந்துருங்களா? இப்போ பணத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தோஷத்தை மட்டும்தானே பேசுறோம். 6ஆம் இடம் மாந்திக்கு. அப்போ 6ல் இருக்கிற மாந்தி நேரம் 12 பார்க்கும். 12 பார்க்கும். தண்ணீரில் விழுந்து இறந்தவங்க, கன்னிகள் இறந்தவங்க, கர்ப்பிணியா இருந்து அப்படியே துர்மரணம் அடைஞ்சவங்க, அங்கேயும் பேக் எண்டில் ஒரு கன்னி பெண்கள் துர்மரணம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பரிகார வகுப்பு இருக்குல்ல, அதில் சொல்லித்தர்றோம். மாந்தி எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன், என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கணும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணணுங்கிறதெல்லாம் தான் நம்ம பரிகார வகுப்பில் கொடுக்குறோம். நம்ம கிளைண்ட்டுகளுக்கு கொடுப்போம். கண்டிப்பாங்க. நம்ம வர்ற எல்லாத்துக்கும் மாந்திக்கு கோயில் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அது பிரச்சனை பண்ணுதான்னு பார்ப்போம். இங்கே பாவகங்கள் கனெக்ட் ஆகி பாவகங்களும் வேலை செய்யலை, பாவாதிபதியும் வேலை செய்யலை, புண்ணியமும் கெட்டு போச்சு, மாந்தியும் உட்கார்ந்து தொந்தரவு பண்ணுதுன்னா அவங்களுக்கு பரிகாரம் நல்லபடியாக கொடுப்போம். 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் மாந்தி என்ன பலன்? என்னன்னா ஒரு கல்யாண காலகட்டத்தில் யாராவது இறந்துடுறது, கல்யாணத்துக்கு பண்ண உடனே யாராவது இறந்துடுறது, இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு. அது யாராவது ஒரு இன்னொரு பங்காளி வர்க்கங்களாக கூட இருக்கலாம். அது கூட ஒரு மைனஸ் தான். 7ல் மாந்தி இருந்தால் யூரினரி தொந்தரவு, கழிவுகள் வெளியேறது பிரச்சனை, வயிறு சார்ந்த உபத்திரவம், 2வது குழந்தை பிறக்கும் போது ஒரு டிஸ்டர்ப், போராட்டம், நெருக்கடிகள், இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். 8ஆம் இடத்துல மாந்திங்க. 8ல் மாந்தி இருக்கிறது வந்து ஆயில் ஸ்தானம். அங்கே போய் மாந்தி இருந்தால் எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சனியும் 8க்குடையவனும் பலமாகி லக்னாதிபதி பலமானானா ஆயில தொந்தரவு பண்ணாது. ஆனால் 8ல் மாந்தி இருக்கிறது கண்டம் தான். இந்த கீழே விழுகிறது, தாய்க்கு பிரச்சனையாகிறது, ஃப்ராக்சர் ஆகிறது, கட்டு போடுறது, வீடு அமையாமல் போகிறது, அவமானப்படுறது, வழக்கு வர்றது, ஒரு ஃபைனாவது கட்டுறது வராமல் போகாது. 8ஆம் இடம் மாந்தி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட் இஷ்யூ தான் இருக்கும். ஆமாம், 8ஆம் இடத்துல வந்து உயில் சொத்துக்கள், அதில் வந்து வில்லங்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் 8ஆம் இடத்தோட மாந்திக்கு வந்துடும். 9ஆம் இடத்துல மாந்திங்க. 9ல் மேக்சிமம் மாந்தி இருக்கக்கூடாது சார். பாக்கியஸ்தானம் உங்கள் பாக்கியத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா உங்கள் பாக்கியம்னு என்னது, உங்கள் அதிர்ஷ்டம் வருது, வளர்ச்சி வருது, தக்க வைக்கிறதுக்கு 9ஆம் இடம் நமக்கு வில்லிங்காக இருக்கணும். என்னதான் குரு பலமாக இருக்குது, சூரியன் பலமாக இருக்கிறதுனால 9ல் மாந்தி இருந்ததுன்னா அவங்கள போட்டு புரட்டிக்கிட்டே இருக்கும். நீ எப்படி முன்னேறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடும். இவங்க பாருங்க, அந்த 9ல் இருக்கிற மாந்தி தந்தையாரோட பகை, தந்தை உறவுகளில் பகை, அப்புறம் 2 திருமணம் நடந்திருக்கிறது, முதல் திருமணமே காலாவதி ஆயிடுறது, பிரச்சனை ஆயிடுறது, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்படி முளைக்கும் பிரச்சனை. இந்த 9ல் இருக்கிற மாந்தி சிறப்பு இல்லை. மாந்தி எங்கே இருந்தால் நல்லதுன்னு ஒரே ஒரு இடம் தான். லக்னத்தில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். 11ல் இருந்தால், 11ல் இருந்தால் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். சிறப்பு. மீதி 6ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை. வேற எங்கே இருந்தாலும் உங்களை தொலை பண்ணிகிட்டே தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல மாந்தி என்ன பலன் தெரியும்?
10ல் மாந்தி இருந்தா பெரிய பெரிய நிறுவனம் வச்சு நடத்துனாங்கன்னு வைங்க, வேலைக்காரங்க ஏதாவது விழுந்து இறந்துடாம பார்த்துக்கணும். மிஷினில் அடிபட்டாங்க, ஹைட்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க, இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். மேல இருந்து விழுகிறது 10ஆம் இடத்துல மாந்தி. ஆனா 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது 50-50 நல்லது. கசாப்பு கடை வச்சு இல்ல மீட் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, சிக்கன் மட்டன் இது மாதிரி ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் டாப். அவங்களை கொண்டு உயரத்துல உட்கார வச்சிரும். ஏன்னா ஒரு உயரத்தான வதை பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாந்தி தொழில் ஸ்தானத்திலே 10ல் உட்காந்துருக்கான்ல, அப்ப அது செஞ்சிடும். ஆனா 10ல் இருக்கிற மாந்தி கர்மஸ்தான மாந்தி. யாருக்கு அதீத கர்மா வரும், நான் கர்மாவால ரொம்ப பாதிக்கப்படுவேன்னு யாராவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 10ல் மாந்தி இருந்தால், 10ஆம் அதிபதியோடு மாந்தி இருந்தால், சனியோடு மாந்தி இருந்தால், நீங்கள் தான் அதீத பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். கரெக்டான பரிகாரங்களை நீங்க தான் செய்யணும், மறந்துடவே கூடாது. இப்ப அதெல்லாம் நம்ம எப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது 11ல் மாந்தி. தப்பே இல்லை, ரிலாக்ஸா இருங்க. நீங்க 11ல் மாந்தி இருக்கா, எப்படியாவது ஒரு வெற்றி உங்களை பின்தொடரும், நல்லா இருப்பீங்க, பயப்பட வேண்டாம். ஒரே ஒன்று என்னன்னா, நல்ல நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த அல்பாயுசில் போயிடுறது, அவங்களுக்கு ஏதாவது சோதனைகள் தோஷங்கள் வர்றதெல்லாம் எட்டி பார்க்கும். அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸ். ஆனால் மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே குட். 11th மாந்தி. 12ஆம் இடத்துல மாந்தி. இதில் என்ன பிரச்சனைனா, 12ல் மாந்தி கடைசி மரண தருவாய் வருது இல்லை, அப்போ இந்த கொஞ்சம் படுக்கையாக இருந்து, மரணப்படுக்கையாக இருந்து, இவருன்னு எடுத்துக்க வேண்டாம், உங்கள் குடும்பத்தில் கூட யாராவது இருப்பாங்க, கொஞ்சம் அழுந்தி போராடி பிரச்சனை பண்ணி இறக்குறது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற மாந்திக்கு ஸ்பெசிபிக் பரிகாரம் என்ன தெரியுங்களா? ஸ்பெசிபிக் பரிகாரம் 12ல் இருக்கிற மாந்திக்கு மட்டும் ஸ்ரீவாஞ்சியம். என்ன ஊருங்க? ஸ்ரீவாஞ்சியம். வாஞ்சிநாத சுவாமி. அங்க இருக்கிற சித்திரகுப்தரும் யமதர்மனும், அங்க ஒரு நமஸ்காரம் பிரார்த்தனைகள் பக்காவ வேலை செய்யுங்க. உங்க தலையெழுத்தே எழுதி மாற்றப்படுகிறதுங்கிறான். அப்படி ஒரு அற்புதம். 12ஆம் இடத்து மாந்தி. இவங்கெல்லாம் ராமேஸ்வரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தீர்த்த நீராடணும், ரொம்ப நல்லா இருக்கு. அதனால மாந்தி பத்தியெல்லாம் பயப்படாதீங்க, நிறைய ரெமெடிஸ் இருக்கு. கண்டிப்பா அதுதான் கேட்க போறேங்க ஐயா. ஏன்னா இப்ப இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம், நம்ம நேயர்களுக்காக அந்த பரிகாரம் சொல்லுங்க. கண்டிப்பா. மாந்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவர் ஒரு அழுக்கு, அது ஒரு தோஷம், அது ஒரு பாவம், அது ஒரு நெருக்கடின்னு நம்ம பேசுறோம். அப்படிப்பட்ட மாந்திக்கு முதல் பரிகாரம் புனித நதி நீராடுதல். எப்படி? புனித நதி. இந்த உச்சியில தண்ணி புனித நதி பட்டுச்சுனாலே உங்களுடைய கர்ம ரிலீஸ் ஆயிடும். இந்த அருவிகளில் குளிக்கிறது, புனித நதி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பவானி, கூடுதுறை, கொடுமுடி, அம்மா மண்டபம் திருச்சி, கோடியக்கரை, தேவிப்பட்டணம், இப்படி தீர்த்த நீராடுற இடத்துல 23 தீர்த்தம் ராமேஸ்வரத்துல. இதெல்லாம் மாந்தி தோஷத்துக்கு முதல் ரிலீஃப். சார் என்னைக்கு சார் போகணும்? சனிக்கிழமை போகணும். என்னைக்கு போகணும்? சனிக்கிழமை. மாந்தியை ரெக்கவரி பண்ணணும்னா நீங்க சனிக்கிழமை தான் பரிகாரத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு. குறிப்பா நெரூர் பக்கத்துல, கரூர் பக்கத்துல நெரூர்லயே சதாசிவ பிரம்மேந்திராள் போயிட்டு சித்தர்கிட்ட உட்கார்ந்து, அது வேற மாதிரி சித்தர் சார் அவரெல்லாம், அங்க உட்கார்ந்து மானசீகமா வழிபாடு. நெய் விளக்கு, 2 நெய் விளக்கு, மானசீகமான வழிபாடு, கொஞ்சம் பூ, வாசனை உள்ள பூக்கள் போட்டுட்டு, ஐயா மாந்தி தோஷம் இருக்கு, உங்களை தேடி வந்திருக்கேன், கர்மா இல்லாம பார்த்துக்குங்க. சரணாகதிக்கு சக்தி உண்டு, ஒரு பெரிய சக்தி காத்துக்கிட்டு இருக்கு சரணாகதிக்கு. அப்படி போய் உட்காந்துட்டாங்கன்னா ரிலீஃப் ஆயிடும், ஒரு மன அமைதி. இப்போவெல்லாம் மேம்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இப்போ மிகைப்படுத்தலை, மேம்பட்டு சொல்றேன், மிகைப்படுத்தி சொல்லல, மேம்பட்டதுனால அந்த நாலேஜை நிறைய எடுத்துக்கிட்டதுனால இது கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் திருவலங்காடு, அரக்கோணம் பக்கத்துல, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிக்கு மாந்தி தோஷ நிவர்த்திக்குன்னு பரிகாரம் நடக்குது. அன்னைக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கலாம், ரொம்ப விசேஷம். திருவலங்காடு, வெள்ளகோயில் பக்கத்துல மாந்தபுரம்னே ஒரு ஊர் இருக்கு, மாந்தீஸ்வரர். அங்க போய் மாந்திக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விளக்கு போட்டு, ஒரு 11 நெய் விளக்கு போட்டு, அவருக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி, மாந்தி தோஷம் இனி இல்லாமல் எங்களுக்கு இருக்கணும், எங்களுக்கு பிரார்த்தனை நாங்கள் பண்ணுறோம், எங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடு அப்படின்னு. மெயின் பரிகாரம் சனிக்கிழமை பிரதோஷம்.
எப்படி? சனிக்கிழமை பிரதோஷம். சனி பிரதோஷம். அந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணணும். நந்திக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க, சிவனுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. குறிப்பாக உங்க பேரை சொல்லி நல்லெண்ணெய் காப்பு போடுவாங்கல்ல, எண்ணெய் காப்பு, அந்த எண்ணெய் உங்க கையிலால வாங்கி கொடுங்க. சுத்தமான சிக்கலாட்டுன்னு நல்லெண்ணெய், சுத்தமா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும், அந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. பண்ணிட்டே வந்தீங்கன்னா சனி பிரதோஷம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, சூப்பர் ரிலீஃப் கிடைக்கும். மாந்தி தோஷம் எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படி அதுக்கப்புறம் விஜயாபதி, இந்த 5-9 மாந்தி இருக்குல்ல, இந்த சூரியனோட குரு கூட மாந்தி, சனியோட மாந்தி சொன்னோம்ல, 10ஆம் இட மாந்தி சொன்னோம்ல, இவங்கெல்லாம் விஜயாபதி. கர்ம மாந்தி. ஆமா, கர்ம மாந்தி. இதெல்லாம் விஜயாபதி. நவக்கலச பூஜை அங்க போயிட்டு நல்ல மானசீகமா ஒரு நவக்கலச பூஜை, ஒரு சாட்டர்டே தான் போகணும், இல்லை ஒரு வியாழக்கிழமை போகணும். போயிட்டு விஸ்வாமித்திரர் மகான் அங்கதான் இருக்கார், சப்த ரிஷிகள் ஒருத்தர், ஞானிகள் மகான்கள் ரிஷிகள். அந்த போயிட்டு சித்தர்களை தாண்டினா ரிஷிகள் 7 பேர். நம்மளாம் சூரியனை கும்பிடுவோம், சூரியனே வணங்கக்கூடியவர்கள் 7 ரிஷிகள். எப்படி பாருங்க, அந்த ரிஷிகள் உள்ள ஒருத்தர் தான் விஸ்வாமித்திரர். அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு அந்த கடல் நீராடி அந்த நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் 9 கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தை நம்ம மேலே ஊற்றுவாங்க. அவங்க என்ன மூடுல பரிகாரம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற நீங்க எனக்கு சரியாயிரணும்னு உட்காருங்க. அங்க இருக்கிற சிவனையும் அம்பாளையும் விஸ்வாமித்திரையும் நம்பி உட்காருங்க. ஏன்னா அவங்க 100 பேர்த்துக்கு 50 பேர்த்துக்கு பரிகாரம் பண்ணும்போது அதுல எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளே ஒரு 20 நிமிஷம் பேசினா சின்ன எஃபிஷியன்சியா இருக்கும், 3 மணி நேரம் பேசினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சின்ன எஃபிஷியன்சி குறைபாடு வரலாம். ஆனால் அமர்ந்திருப்பவர்கள், அந்த பரிகாரத்தை செய்பவர்கள், எனக்கு பிரச்சனை தீரும், நான் நல்லா இருப்பேன் நீங்க நம்புனா சரி. இதை எல்லாத்தையும் தாண்டி 12 கட்டத்துல மாந்தி இருந்தா யாரையும் போய் தொடர்பு வேண்டாம். இதெல்லாம் ஒரு பக்கம் பரிகாரம் இருந்தாலும் உங்களை காக்கின்ற, உங்கள் குலத்தை காக்கின்ற குலதெய்வம் சனிக்கிழமை அன்னைக்கு நின்று சரணாகதி அடைங்க. எல்லாமே சனிக்கிழமை தான், மாந்திக்கு சனிக்கிழமை தான் பரிகாரம். அந்த சனிக்கிழமை போய் உங்கள் குலசாமி கிட்ட 11 விளக்கு, நல்லெண்ணெய் தீபம், குலசாமிக்கு அர்ச்சனை, பிரார்த்தனை, வஸ்திர தானம், நல்ல மானசீகமாக வேண்டிட்டு இந்த மாந்திங்கிற ஒன்று என் வாழ்க்கையில் எட்டியே பார்க்கக்கூடாது, அப்படி வேண்டிட்டு வாங்க. சனிக்கிழமையான காகத்துக்கு தயிர் சாதமும் எள்ளும், நிறைய எள்ளு போட்டால் காகம் சாதம் எடுக்காது, சும்மா 2 தூவி விட்டு வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய வம்சத்திற்கே இந்த மாந்தி தோஷங்கள் இருந்தால் அவை அனைத்தும் நீங்கி இந்த எளிய பரிகாரங்களினால் நிரந்தர வெற்றி அடைந்து உங்கள் வம்சத்திற்கு வளம் சேர்க்கின்ற இந்த இறை பரிகாரமாக இந்த வழிபாடுகள் அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை தியானிக்கிறேன். தியானித்து இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.